ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு இந்த கப்பு பெரிய கப்பில் 3/4 அளவுக்கு துவரம் பருப்பும் அண்ட் சின்ன கப்பில் முழு கப்பில் நம்ம கடலைப்பருப்பும் எடுத்திருக்கோம். ஸோ ஹாட் வாட்டரில் தான் இன்றைக்கி நான் சோக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லாததுனால சீக்கிரமாக வேணும் அப்படின்றதுனால ஹாட் வாட்டரில் சோக் பண்ணால் சீக்கிரமாக அது நல்லா உப்பி உதிரியாக வந்துடும். ஸோ நல்லா சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதை மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுங்க பாருங்கள். நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னாக்கா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 2 பல்லு நம்ம இஞ்சி எடுத்துக்கிறேன். அண்ட் 4-5 பல்லு பூண்டு அண்ட் 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு மொத்தமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒன்றும் பாதியமாக வரணும். நெக்ஸ்ட்டு வடைக்கு போடுற மாதிரி தாங்க பதம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது மேலே போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடணுங்க. ஏன்னா உப்பு அண்ட் பெருங்காயத்தூள் எல்லாமே கடைசியாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை நான் பாயில் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்ல ஒரு கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நல்ல குட்டி சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் சரி, பெரிய வெங்காயமும் இருக்கட்டும் சரி, ரெண்டுமே தான் இன்றைக்கி போட போகிறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட நான் வெந்தயம் போட்டிருக்கேன். குளிர்ச்சியாக இருக்கணும் இல்லையா, அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 4-5 பல்லு பூண்டு நல்லா உரித்து எடுத்து போட்டுக்கோங்க. அண்டு ஒரு கப் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா தாளிச்சுக்கோங்க. நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயமும் நல்லா ஒரு 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 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ நல்லா நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் டொமேட்டோ இன்றைக்கி அரைச்சி தாங்க பியூரி மாதிரி போடலான்னு இருக்கேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெலாம் தக்காளியை நல்லா மசித்து போடுறத விட நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த குழம்பு எப்பயுமே இந்த மேலே எண்ணெய் மிதந்து வரும் பார்த்திங்களா, அந்த ரெட் கலரில் வரணுன்னா எண்ணெயில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். அண்ட் 2 சில்லிஸும் சேர்ந்து போட்டுருக்கேன் பாருங்கள். அப்புறம் டொமேட்டோ பியூரி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு ஒரு புளியை எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவில் என்ன போடலாம் அப்படின்னாக்கா, ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதை ஆஸ் யூஷுவல் நம்ம புளிக்குழம்பு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம தாளித்து விடுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி தக்காளியை அரைச்சி போட்டிருக்கேன். வெங்காயமும் நம்ம அளவாக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டால் போதும். ஸோ நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் சேர்த்து ஒன்றா போட்டுட்டு தேங்காய் நான் அரைச்சி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை நான் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரணும். அண்ட் அந்த குழம்பு வற்றி வரணும். குழம்புக்கு ஏற்ற உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம உருண்டை பிடிச்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அவிச்சு எடுத்துருக்க உருண்டைகளை ஒன்றா போட்டுருங்க. ஸோ நல்லா அவிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த உருண்டை வெளியே கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கிளறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறணும். ரொம்ப அது நல்லா ரொம்ப வெந்துருச்சுனா கூட அது பிரிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ஃபைனல் டச் கறி லீவ்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நான் கறி லீவ்ஸும் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டேன். ஆக்சுவலி நமக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை விட நல்ல புளிக்குழம்பு எப்பயுமே நல்லெண்ணெயில் தாளித்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள், குழம்பு வேறு லெவலில் ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பெல்லாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. லைக் வடை மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதை பாயில் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு இது ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ கண்டிப்பாக டயட் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ வீக்லி கண்டிப்பாக ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு அந்த மாதிரிலாம் பாரம்பரியமாக சமைச்சு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் தாங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச்.